வணக்கம் மக்களே. மகளிர் உரிமை தொகை 2500 ரூபா வழங்குவது குறித்தும் இது கூடவே ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் சில முக்கியமான ஜாக்பாட் அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. அது என்னென்ன அப்படின்ற விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க. அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவா புரியும். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி அனைத்து நண்பர்களுமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் லைக் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டையாச்சும் எனக்கு கொடுத்துருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். முதலாவதா மகளிர் உரிமை தொகை 2500 ரூபா வழங்குவது குறித்து சில முக்கியமான அறிவிப்புகளை அரசு தரப்பு வட்டாரங்கள்ல இருந்து சில அமைச்சர்கள் வெளியிட்டிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் இந்த மகளிர் உரிமை தொகை அப்படின்றது மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்னு மாற்றி அமைக்கப்படும் அப்படின்றத இதுக்கு முன்னாடியே நம்ம கேட்டிருப்போம். இது கூடவே இப்போ ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னன்னா, சட்டசபை தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய வேளையில இது முடிஞ்சதுமே இந்த மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் யாருக்கு முதல்ல வழங்க போறோம் முதல் கட்டமா அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அந்த வகையில முதல் கட்டமா யாரெல்லாம் வாங்க போறாங்க அப்படின்னா, தற்போது மாதம் யாரு உரிமை தொகையா 1000 ரூபாய் பெற்றுட்டு வந்துட்டு இருக்கீங்களோ அவங்க அனைத்து பெண்களுக்குமே கிட்டத்தட்ட 1.31 கோடி தகுதியுள்ள பெண்கள் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க அனைவருக்குமே இந்த 2500 ரூபாய் முதல்ல வழங்கப்படும் அப்படின்னும், இரண்டாவது கட்டம் அது எப்ப வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி விண்ணப்பிச்சிருப்பீங்க. விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள், மேல்முறையீடு செய்தவர்கள் மற்றும் புதிதா ரேஷன் கார்டு பெற்று விண்ணப்பிக்கும் தகுதியான பெண்கள் ஆகியோரின் மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு அடுத்த கட்டமா இந்த உதவி தொகையானது இவர்களுக்கு வழங்கப்படும். ஸ்டார்டிங்கே அனைவரும் யார் பெற்றுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்க போறாங்க. அதுக்கப்புறமா வயது வாரியான திட்டம் அப்படின்னு சொல்லி, அதாவது 18 முதல் 60 வயதிற்குள்ள இருக்கு அப்படின்னா அந்த பெண்களுக்கு 2500 ரூபாகவும், 60 வயது மேற்பட்ட முதிய பெண்களுக்கு 3000 ரூபாகவும் உயர்த்தி வழங்க அரசு இப்ப அதையும் ஆலோசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த அப்டேட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ ரேஷன் கடையில ஒரு முக்கியமான அறிவிப்பும் வெளியாயிருக்கு. அதாவது ஃபேஷியல் ரெகக்னிஷன் அப்படின்ற ஒரு முக அங்கீகாரத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது யாருக்கெல்லாம் பயனுள்ளதா இருக்க போகுது அப்படின்னா, நிறைய மக்களுக்கு ரேஷன் கடையில போயிட்டு கைவிரல் ரேகை வைத்தா கைவிரல் ரேகை விழாம ரேஷன் பொருட்கள் வாங்காம நிறைய மக்கள் இருக்காங்க. அதுல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மூத்த குடிமக்கள், கடின உழைப்பாளர்கள், விவசாயிகளுக்கு முக்கியமா இந்த கைரேகை தேய்ந்து போயிருக்கும். இந்த மாதிரி அனைவருக்குமே பயோமெட்ரிக் அப்படின்றது விழாது. அவங்களுக்காக தான் இப்போ இந்த ஃபேஷியல் ரெகக்னிஷன் அப்படின்ற ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது மூலமா உங்களோட முக அங்கீகார சிஸ்டம் மூலமா விழித்திரை ஸ்கேன், உங்க கண்ணை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு இனிமே ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காரு அமைச்சர் அவர்கள். இது எப்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இன்னும் ஒரு மாத காலத்துல இது ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றதையும் உறுதி அளிச்சிருக்காங்க. ஸோ இதனால நிறைய மக்கள் கண்டிப்பா பயன்பெற போறோம் அப்படின்றது தான் உண்மை. இதுக்கு முன்னாடி நீங்க கண்ணில் ஏதாச்சும் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உடனே போயிட்டு உங்களோட ஆதார் அட்டையில அப்டேட் பண்ணிக்கோங்க. கருவெளி ரேகை ஸ்கேன் பண்ணி, இல்லைனா இந்த ரேஷன் பொருட்கள் வழங்குறது கொஞ்சம் கடினம் தான். இதுதான் இப்போ வெளியாயிருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பயனுள்ளதா இருக்குமா இல்லையான்னு. மேலும் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மையான அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க. அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.